ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லேடிஸ் ஃபிங்கர், அதாவது வெண்டைக்காய். வெண்டைக்காயில் வைட்டமின் சி சிறந்த ஆதாரமாக உள்ளது. வைட்டமின் சி நீரில் கரையக்கூடிய ஊட்டச்சத்து. வெண்டைக்காயில் கலோரி, கார்போஹைட்ரேட் குறைவாக உள்ளது. சிறிது புரதமும் நார்ச்சத்தும் இருக்குது. பல பழங்களிலும் காய்கறிகளும் புரதம் இல்லை. அதனாலேயே வெண்டைக்காய் ஓரளவு தனித்துவமாக உள்ளது. வெண்டைக்காயில் உள்ள நியூட்ரியன்ஸ் 10 வித நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் டைஜஷன். வெண்டைக்காயில் நிறைந்துள்ள நார்ச்சத்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் வெண்டைக்காய் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் மலச்சிக்கலை தடுக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஒன் கேன்சர். வெண்டைக்காயை உணவில் சேர்த்து வர புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை 63% வரை கட்டுப்படுத்தலாம். குறிப்பாக இவை மார்பக புற்றுநோயின் அபாயத்தை பெருமளவு குறைக்கிறது. தேர்ட் ஒன் பிளட் சுகர். வெண்டைக்காயில் காணப்படும் அதிக அளவு நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. ஒரு சில நாடுகளில் வறுத்த வெண்டைக்காயின் விதைகளை சர்க்கரை நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் உள்ள பண்புகள் இரத்த சர்க்கரையின் அளவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ஒன் குட் விஷன். வெண்டைக்காயில் உள்ள வைட்டமின் ஏ கண்கள் மற்றும் அதன் நரம்புகளுக்கு அதிக நன்மைகளை தருகின்றன. வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு வர கண்கள் சார்ந்த பல நோய்களின் அபாயத்தை குறைக்கலாம். இத்துடன் தெளிவான கண் பார்வையையும் பெற முடியும். ஃபிஃப்த் ஒன் லிவர் ஹெல்த். வெண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து கல்லீரலின் செல்களை பாதுகாக்கின்றன. வெண்டைக்காயை உணவில் சேர்த்து வர கல்லீரல் சார்ந்த நோய்களை தடுக்கலாம். சிக்ஸ்த் ஒன் ஹார்ட் ஹெல்த். உடலின் கொலஸ்ட்ராலின் அளவுகள் அதிகரிக்கும் பொழுது இதய நோய்களின் அபாயமும் அதிகரிக்கின்றன. வெண்டைக்காயில் நார்ச்சத்து அதிக அளவு உள்ளது. இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இருதய நோயின் அபாயத்தை குறைக்கவும் வெண்டைக்காயை உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. செவன்த் ஒன் பிரெக்னன்சி. வெண்டைக்காயில் நிறைந்துள்ள ஃபோலேட் குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்தாகும். இது கர்ப்பிணிகளின் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் இரும்புச்சத்து பற்றாக்குறை மற்றும் இரத்த சோகையை தடுக்கவும் உதவுகிறது. மேலும் இதில் உள்ள விட்டமின் சி தாய் மற்றும் வயிற்றில் வளரும் சிசுவின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. எய்த் ஒன் அனிமியா. இரத்த சோகைக்கு வெண்டைக்காய் மிக நன்மை பயக்கும். இதில் உள்ள இரும்பு சத்து இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாக உதவுகிறது. நைன்த் ஒன் போன் ஸ்ட்ராங். வெண்டைக்காயில் காணப்படும் பச்சையம் என்னும் பொருள் நம் எலும்புகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் காணப்படும் விட்டமின் கே எலும்புகளை வலிமையாக்க உதவுகிறது. 10th ஒன் இம்யூனிட்டி பவர். வெண்டைக்காயில் வைட்டமின் சி உடன் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைந்துள்ளது. இதன் காரணமாக இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது மற்றும் உடல் நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது. இதனை உணவில் சேர்ப்பதன் மூலம் இருமல், சளி போன்ற பல பிரச்சனைகள் தீரும். இவ்வளவு பயன் தரக்கூடிய வெண்டைக்காயை டெய்லி அல்லது வாரத்திற்கு 2 அல்லது 3 முறையாவது உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வே வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.